ஸ்ரீ அக்னி புராணம் 4ஆம் பகுதி. கஷ்யப முனிவருடைய சந்ததி. சாக்ஷுஷ்வ மன்வந்திரத்தில் கஷ்யப முனிவருக்கு அன்னை அதிதி தேவியிடம் தேவர்களும், வைவஸ்வத மன்வந்திரத்தில் 12 ஆதித்யர்களும் பிறந்தனர். கஷ்யப முனிவருக்கு இரண்யாட்சன், இரண்யகசிபு என்பவர்களும் மற்றும் அநேக புத்திரர்களும் பிறந்தனர். கஷ்யபரின் மனைவி சுரசை என்பவளுக்கு 1000 அரவங்கள் தோன்றின. கத்ரு என்பவளுக்கும் 1000 அரவங்கள் தோன்றின. குரோதை என்பவளுக்கு கொம்புள்ள மிருகங்கள், தரை என்பவளுக்கு நீர் வாழ்வன பறவைகள், சுரபிக்கு பசுக்கள், எருமைகள், இலை என்பவளுக்கு புல் பூண்டுகள், கவதை என்பவளுக்கு யக்ஷர்கள், ராட்சசர்கள், முனி என்பவளுக்கு அப்சர பெண்கள், அரிஷ்டை என்பவளுக்கு கந்தர்வர்கள் ஆகியோர் பிறந்தனர். தாமரை கஷ்யப முனிவரிடம் 6 பிள்ளைகளும் மற்றும் காகங்களும், குதிரைகளும், ஒட்டகங்களும் பிறந்தன. வினதை என்பவளுக்கு அருணனும் கருடனும் பிறந்தனர். பின் ஒவ்வொருவருக்கும் மென்மேலும் பல குழந்தைகள் பிறந்திட கஷ்யப முனிவரின் சந்ததி வளர்ந்தது. மருத்துக்களும் இந்த சந்ததியை சேர்ந்தவர்களே. 4ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.